ரசப்பொடி செய்கிறதுக்கு அரை கப் வரமல்லி, 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, 20 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை 1/4 கப். எல்லாத்தையும் பொறுமையாக வாசம் வர வரைக்கும் வெறும் கடாயில் வறுத்துக்கலாம். சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து ரசம் வச்சிங்கன்னா அதுக்கு 2 டீஸ்பூன் ரசப்பொடி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். என்னதான் நம்ம ரசப்பொடி சேர்த்தாலும் ரசம் வைக்கும்போது மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, பூண்டு இது 4ஐயும் 1-2 மிக்சியில் பொடிச்சு சேர்த்தாதான் ரசத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த ரசப்பொடி எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காகவும் திக்னஸுக்காகவும் தான். எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 2ஐயும் சேர்த்து நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ கமன்னு வாசத்தோட சுவையான ரசப்பொடி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.